ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா டாப் கன் மேவரிக். இது வந்து 2021 22லேயோ வந்த படம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 1990s அந்த பீரியடில் வந்து டாப் கன்னோட பார்ட் 1, அதாவது டாப் கன் மேவரிக்குங்கிறது லேட்டஸ்ட்டு, டாப் கன்ங்கிறது ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸோ அதோட சீக்வல் தான் இந்த மூவி. நான் அந்த ஓல்டு மூவி பார்த்துருக்கேன். எனக்கு அவ்வளோவா பர்சனலாக பிடிக்காது. இவந்தோ அதில் அந்த மியூசிக் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலும் எனக்கு அவ்வளோ பர்சனல் ஃபேவரட் கிடையாது. ஸோ டாப் கன் மேவரிக் 2ஓட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து டாம் க்ரூஸை வந்து ஒரு ட்ரைனிங் ஆப்ரேஷனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்டராக போடுறாங்க. அது என்ன மிஷன் கேட்டிங்கனாக்கா, வந்து ஏதோ ஒரு நியூக்ளியர் இது மாதிரி ஒரு இது ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயுமே வந்து அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அந்த மிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் ஸ்டைலில் தான் அந்த மூவியும் இருக்கும். ஸோ இவங்க வந்து அந்த நியூக்ளியர் இதை சுற்றி காட் பண்ணியிருப்பாங்க. ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸ், ரேடார் அண்ட் மிசைல் அதெல்லாம் வச்சு காட் பண்ணியிருப்பாங்க. அது மோரோவர் அதில் வந்து 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டும் வந்து வச்சு காட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து இதில் என்ன சேலஞ்ச்னால், அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை வந்து எப்படி வந்து டெஸ்ட்ராய் பண்ண போகிறாங்க இந்த ரேடார்லலாம் மாட்டாமல், அப்படிங்கிறது தான் அதில் சேலஞ்சு. இதை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்டராக டாம் க்ரூஸ் வந்து வருவார். ஸோ அதை வந்து அந்த இது பைலட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணாங்க, அதுலேருந்து உள்ள அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணாங்கங்கிறது தான் மிச்ச படத்தோட ஸ்டோரிங்க. ஸ்டோரி வைஸ் ஒன்றும் பெரிய இதுலாம் கிடையாது. இது வந்து மூவி மேக்கிங், ஸ்க்ரீன் ப்ளே அதெல்லாம் தான் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா. எஸ்பெஷலி வந்து இந்த பிக்சரைசேஷன்லாம் சில இது எல்லாமே ஐமேக்ஸ் கேமராவில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஐமேக்ஸ் தியேட்டரில் நம்ம பார்த்துருக்க வேண்டிய படம். நான் ஆக்சுவலாக பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து ஐமேக்ஸ் இந்த ப்ளூரே பிரிண்ட் அந்த மாதிரி கிடைச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து வாங்கி பார்க்கலாம். ஓகே, படத்தில் வந்து ஸ்பெஷாலிட்டின்னா நான் சொன்ன மாதிரி அதான் இந்த மேக்கிங், அந்த பிக்சரைசேஷனோட குவாலிட்டிலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளேயும் ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி சவுண்டுங்க. சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜெட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிற இதிலலாம் வந்து அந்த ஜெட் இன்ஜினோட சவுண்டை வந்து இவங்க வந்து ஜிஇ ஏவியேஷன் கூட ஒர்க் பண்ணி அந்த சவுண்ட்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க அமெரிக்கன் ஸ்டூடியோஸில். ஸோ எதுவுமே ஃபேக் சவுண்ட்லாம் கிடையாது, எல்லாமே வந்து ஒரிஜினல் சவுண்ட். அண்ட் சில ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து டாம் க்ரூஸ் அண்ட் அந்த படத்தில் நடித்தவங்கெல்லாம் வந்து நிஜமாகவே ஃப்ளைட் ஓட்டி சில இதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் சில இதெல்லாம் விஎஃப்எக்ஸ் சீனும் இருக்குது. கம்ப்ளீட்டாக எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து இதுலேயே இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலை. அண்ட் சவுண்டிங் வந்து நான் நிறையாவே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு சீனில் வந்து டாம் க்ரூஸ் வந்து ஒரு பழைய கவாசாக்கி பைக் எடுத்துகிட்டு போவார். ஸோ அந்த சீனில் இருக்கிற சவுண்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் அந்த ஜெட்டோட ஃப்ளேம்ஸ் வந்து வரும்போது அதில் வர சவுண்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை வந்து டெஸ்ட்ராய் பண்ண போவாங்க. அப்போ வந்து டாம் ஹேக் மிசைல்னு ஒன்று லான்ச் பண்ணுவாங்க, அந்த சவுண்டிங்காக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த இதில் ஃபெசிலிட்டியில் டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு திரும்ப மேலே வரும்போது இவங்க வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அப்போ வர சவுண்டிங் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக எனக்கு இதில் இந்த படத்தில் பிடிச்சது என்னென்னா, லேடி காகாவோட ஒரு சாங் வந்து எண்டிங்கில் இருக்குங்க. அது வந்து நல்லாயிருக்கும் அந்த சாங்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷன் இம்பாசிபிளோட ஒரு டோன் டவுன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். மிஷன் இம்பாசிபிள் மாதிரி இதுலேயும் டாம் க்ரூஸ் ஓடுற சீன்லாமும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் அதான் ஓரளவுக்கு டீசெண்டான மூவி. நிறைய பேருக்கு இது ரொம்பவே நல்லா பிடிக்கும். ப்ளூரே பிளேயர்ஸ் இருக்கிறவங்க கூடிய மட்டும் இதை வந்து ப்ளூரே டிஸ்க்கு கிடச்சிதுன்னா வாங்கி பாருங்கள். ஏன்னா ஓடிடியில் வந்து இதோட சவுண்ட் எஃபெக்ட் வந்து இது ஜியோ ஹாட் ஸ்டாரில் இருக்குது. இது ஒரிஜினல் சவுண்டு வேறு லெவலில் அவங்க சவுண்ட் மிக்சிங்லாம் பிச்சு தெரிச்சிருப்பாங்க. இவங்க வந்து இது ஜியோ ஹாட் ஸ்டாரில் கண்டிப்பாக கொஞ்சம் கம்ப்ரெஸ்டாக இருக்குங்க. அது வந்து எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. ஓகே, பார்க்கலாம், அவ்வளோதான். தவிர ஒரிஜினல் சவுண்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.